அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zebronics 20000 mAh பவர் பேங்க் தான் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். गाइस இத நான் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி போயிருவீங்க. 1100 ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இதோட ரியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் சொல்றாங்க. சோ வந்து இத வந்து நான் இந்த கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சோ இந்த ப்ராடக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போத் Amazon and Flipkart லிங்க் கொடுத்திருக்கேன். சோ உங்களுக்கு எந்த லிங்க் பிடிச்சிருக்கோ அதல நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம பர்ச்சேஸ் பண்ணுங்க. சரிங்களா? சோ गाइस இத நான் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனோட ரிலேட்டிவ்க்கு தான் நான் வாங்கி தரேன். சோ என்ன கேட்டாங்க அப்படினா எனக்கு வந்து Zebronicsல தான் வேணும் அப்படி சொல்லிட்டாங்க. சோ அதிலே இருக்கக்கூடிய பெஸ்டா இருக்கணும். சரிங்களா? எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்கிற மாதிரி வேணும் ப்ரோ அப்படினு கேட்டிருந்தாங்க. சோ அதனால தான் உங்களுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இதுல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படினு நினைச்சீங்கன்னா வீடியோல பாருங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இத வந்து 1700 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். சோ வந்து Amazon லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பிரைஸ் வேணும்னா செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ நம்ம இத அன்பாக்ஸ் பண்ணிடலாம். சோ வந்து ஓபன் பண்ணியாச்சு. பேக்கிங்லாம் ஓகே, பக்காவா இருக்கு. சரிங்களா? சோ வந்து ஃபர்ஸ்ட் லுக் என்னைக்குமே உங்களுக்கு தான். गाइस பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சோ வந்து இப்போ நான் பார்க்கறேன் எப்படி இருக்குன்னு. வாவ், அமேசிங்கா இருக்கு. டக்கரா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ வந்து வெயிட் நல்லா வருதுங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சது ஒரு 3/4 கிலோ வரும். சோ வந்து நீங்க பாக்கெட்ல எல்லாம் போட்டு போக முடியாது. நீங்க வந்து உங்களோட பைக் டேங்க் கவர் அப்படி இல்லனா பேக்ல தான் வச்சிட்டு போக முடியும். சரிங்களா? பேக்ல தான் வச்சிட்டு போக முடியும். சோ வந்து ஜோப்ல எல்லாம் போட்டு போறது அப்படியே ரொம்ப கஷ்டம். ஒரு கால் மட்டும் இழுக்கும். சோ இதுல உங்களுக்கு இன்பில்ட்டாவே பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் LED இருக்கு. இங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பவர் பேங்க்ஸ்ல அது கிடையாது. சரிங்களா? எல்லாமே அனலாக் அந்த லைட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. பட் பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு டிஜிட்டலாவே பாத்தீங்கன்னா லைட் கொடுத்துறாங்க. அதாவது LED இருக்கு. சோ வந்து நீங்க நம்பர்ஸ்லயே கவுண்ட் பண்ணிக்கலாம் எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்னும் அவைலபிளா இருக்குங்கறத பாத்துக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைப் சி மைக்ரோ USB ரெண்டு இன்புட்மே கொடுத்துக்கலாம். சரிங்களா? உங்ககிட்ட டைப் சி இருந்துச்சுன்னா டைப் சில போடுங்க. இல்லனா மைக்ரோ USB இருந்தா மைக்ரோ USB ல போடுங்க. இதுக்கு சார்ஜ் போறதும் போடலாம், அவுட்புட் எடுக்கிறதும் எடுக்கலாம். சரிங்களா? அந்த ஒரு விஷயம் சொல்லிட்டேன். சோ இதுல ரெண்டு USB போர்ட் இருக்கு. சோ பெருசா வேற என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்ச் லைட் இருக்கு. சரிங்களா? இதுல இன்பில்ட்டா டார்ச் லைட் கொடுத்திருக்காங்க. ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இருக்கு. சோ வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? சோ இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் போட்டுருக்காங்க. சோ வந்து நம்ம ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 1100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகே गाइस, இப்போ நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். சோ இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். சோ இதோட பேக்கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராண்டட் பேக்கிங் ஃபுல்லா வந்து அந்த சீல் பண்ணிருக்கு. சரிங்களா? ஃபுல்லாவே பாக்ஸ் எல்லாமே சீல் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வந்து நான் இதை ஓபன் பண்றேன். சோ எனக்கு தெரிஞ்சது ஒரு 1100 ரூபாய்க்கு வர்த்தா அப்படிங்கறத தெரியல. அதான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ गाइस ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க. சோ இருங்க பார்க்கலாம். ஓகே, ஓபன் பண்ணியாச்சு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இருங்க நான் இப்போ பார்க்கறேன். வாவ், அப்படியே லட்டு மாதிரி கொடுத்துருக்கானுங்க. சரிங்களா? ஏன்னா வந்து இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி ஃபைபர் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பேக்கிங்கு. வாவ், 20000 mAh பவர் பேங்கு அப்படியே கல் மாதிரி இருக்குதுங்க. செங்கல் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. சரிங்களா? நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ வந்து இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. என்ன கேபிள்னா சாதாரண ஒரு மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ இன்னுமே நிறைய பேர் நம்ம இதானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து டைப் சி கொடுக்குறதுனா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் PDF கன்வெர்ட் பண்ணி லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை நீங்கள் அங்கே வியூ பண்ணிக்கலாம். ஏதாச்சும் உங்களுக்கு வியூ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அங்கே வியூ பண்ணிக்கங்க. ஸோ இதில் நானே சொல்லிடுவேன். சரிங்களா? இதில் சும்மா பெருசாலாம் எதுவுமே கிடையாது, சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. சரிங்களா? அதோட பில்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்குது. பிளாஸ்டிக் தான், பட் வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. பட் கீழே போட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். சரிங்களா? அந்தளவுக்கு தான் குவாலிட்டி. கீழே போடாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ गाइस மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மேலே தான். சரிங்களா? ரெண்டு LED லைட் இருக்கு, ரெண்டு USB போர்ட் இருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவுட் 1 அவுட் 2 போட்டிருக்காங்க. 2.4A வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கரண்ட் வந்து எமிட் பண்ணும். டைப் சி சார்ஜிங் இருக்கு, டைப் சி மைக்ரோ USB இன்புட்டுமே இருக்கு. சரிங்களா? ரெண்டு பின்லையுமே நீங்கள் வந்து உள்ள சார்ஜ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நீங்கள் இதை சார்ஜ் மொபைல் பண்ணுறது அப்படின்னா எந்த மொபைல் வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? பவர் பேங்க், இதுலேருந்து இன்னொரு பவர் பேங்க், அப்படின்னா ப்ளூடூத் ஸ்பீக்கரு, மொபைல் எதுக்கு வேணாலும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ गाइस இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து அவ்வளோதாங்க. பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்கவாக இருக்குது. இதோட பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாப்பில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோ கனெக்ட் இருக்கா, மொபைலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட இந்த கேபிள் வந்து நான் இதில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் மொபைலில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஆட்டோ கனெக்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் பண்ணும். ஸோ வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு இதிலே காமிச்சிடும். சரிங்களா? உங்களுக்கு வந்து இப்போ டிஸ்பிளே ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த ஒரு LEDலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் ஷோ பண்ணுது 25, 50, 75ன்னு. ஸோ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே மாறாது. சரிங்களா? ஸோ வந்து இந்த 100 அப்படிங்கிறது ஆஃப் ஆகிக்கும், 75 அப்படிங்கிறது ஆஃப் ஆகிக்கும், 20 அப்படிங்கிறது க்ளோ ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே. மற்றபடி அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அந்த 1 2 3 அப்படிலாம் வராது. ஜஸ்ட் வந்து க்ளோ பண்ணும். சரிங்களா? ஸோ गाइस இதில் ஸ்லோ சார்ஜிங் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறேன். இதில் ஸ்லோ சார்ஜிங் இருக்கா? இல்லைங்க, இதில் ஸ்லோ சார்ஜிங் கிடையாது.
நீங்கள் ஒன்று கனெக்ட் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஆகும், இல்லைனா ஆஃப் ஆகும். சரிங்களா, ஸ்லோ சார்ஜிங் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் உங்கள் வியரபிள் டிவைஸ்க்கு சார்ஜ் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து தான் சார்ஜ் பண்ணணும். சரிங்களா, ஸோ வந்து கொஞ்சம் அதிகமாகவே கரண்ட்டை எமிட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம டார்ச் லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம். பட் இதுக்கு டார்ச் லைட் ஸ்விட்ச் தான் எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டார்ச் லைட் ஆன் ஆகிக்கும். சரிங்களா, ஸோ வந்து இதுதான் அந்த ஒரு டார்ச் லைட்டு. ஸோ வந்து என் ஃபேஸ் தெரியுதா? ஸோ வந்து உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஓகே, ஒர்த்தாக தான் இருக்குது. சரிங்களா, நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வேறு என்னங்க, அவ்வளோதான். எல்லாமே டாப் டு பாட்டம் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். ப்ரோ இதை வச்சு எத்தனை ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா 20000 mAh. உங்கள் மொபைலோட mAh என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். சரிங்களா, எவ்வளோ டைம் சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வேறு என்னங்க, எல்லாமே டாப் டு பாட்டம் சொல்லிட்டேன். இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைப் சி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளில் சார்ஜ் ஆகும். மைக்ரோ யூஎஸ்பி யூஸ் பண்ணிங்கன்னா 4 நாள் ஆகும். சரிங்களா, சார்ஜ் பண்ண ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த பவர் பேங்கை. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டாப் டு பாட்டம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 year வந்து Zebronics சைட்லேருந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Amazon and Flipkart லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.